ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என்ன விஷயம் நம்ம சொல்ல போகிறோன்னா, நாளைக்கு வந்து பஞ்சமி. அதுவும் நிறைஞ்ச பஞ்சமி. நாளைக்கு ஃபுல்லாக உங்களுக்கு பஞ்சமி இருக்குது. எந்த நேரம் தொடங்கி எப்போ வரைக்கும் இருக்குங்கிற டீட்டெயில் சொல்லியிருக்கேன். ப்ளஸ் நாளைக்கு காலையிலேயே உங்களுக்கு காரி சித்து நேரமும் நாளைக்கு கிடச்சிருக்குங்க. ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான காரி சித்து நேரம் அதிக மாதத்தில் வந்திருக்கு. இந்த காரி சித்து நேரம் எந்த டைம் வந்திருக்கு, அதில் நம்ம என்ன பண்ணணும்? ரொம்ப சிம்பிளாக டைம் கம்மியாக நீங்கள் செய்கிற ஒரு விஷயந்தான். அது மட்டும் நீங்கள் செய்யுங்க போதும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. சித்தர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த பஞ்சமியை மிஸ் பண்ணாதீங்க, அது ரொம்ப நிறைய விஷயங்களுக்கு சொல்யூஷன் கொடுத்துரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால் என்ன பண்ணணுங்கிறது இந்த வீடியோவில் பார்த்தலாங்க. அதுக்கு முன்னாடி இது நவமூலிகை ஆகத்துக்கான அப்டேட். இன்றைக்கி ஒரே ஒரு நாள் தான் டைம் இருக்குது நீங்கள் பேர் கொடுக்குறக்கு. ஏன்னா நாளைக்கு பஞ்சமி அப்படிங்கிறனால இன்றைக்கி ஒரு நாளோட பெயர்கள் கொடுக்குறதுக்கான டைமிங்ஸ் வந்து முடியுது. நம்ம வீடியோ தொடர்ந்து இந்த 5 இயர்ஸாக பார்த்துட்ருக்கிறவங்களுக்கு நல்லாவே தெரியும் நவமூலிகையாகம்னா என்ன, இதுக்கு எப்படி பேர் கொடுக்கணும், அதுக்கு என்ன ப்ரொசீஜர், இதெல்லாமே நல்லாவே தெரியும். சப்போஸ் இந்த வீடியோ நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க, உங்களுக்கு இதை பற்றிலாம் ஒன்றுமே தெரியல, எனக்கும் தெரிஞ்சுக்கணும், இல்லை நானும் பேர் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோலேயே வாட்ஸ்அப் நம்பர் இருக்குங்க. அந்த நம்பரில் நீங்கள் நவமூலிகை அப்படிங்கிறத டைப் பண்ணி அனுப்புனாலே போதும். இதை பற்றின தெளிவான இன்ஃபர்மேஷனுங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு இது என்ன ஏதுங்கிறது தெரிஞ்சுக்கோங்க, புரிஞ்சுக்கோங்க. தேவைப்படும் பட்சத்தில் உங்கள் பெயர்கள் வேணாலும் நீங்கள் கொடுக்கலாம். பேர் கொடுக்குறவங்க கம்பல்சரி எந்த ஊருங்கிறத மென்ஷன் பண்ணி கண்டிப்பாக அனுப்புங்க. சப்போஸ் நீங்கள் பேமெண்ட் பண்ணுறதுல ஏதாவது சர்வர் இஷ்யூஸ் வருதுனாலும் எனக்கு இன்ஃபர்மேஷன் கொடுங்க, நான் வேறு நம்பர் உங்களுக்கு பேமெண்ட் பண்ணுறதுக்கு தரேன். சரிங்களா? இன்றைக்கி ஒரு சிஸ்டர் சூப்பராக நான் இருக்கேங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சக்ஸஸ் ஸ்டோரி சொல்லியிருக்காங்க. கேட்கும் போதே அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. என்ன சொல்கிறாங்கன்றதை கேட்டுட்டு சக்தி வாய்ந்த காரி சித்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணணுங்கிறது அவசியம் தெரிஞ்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலாக நான் இந்த இது கட்டிட்டு வந்த என்னுடைய கேட்ரிங்க்கு இன்றைக்கி எனக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. உண்மையாகவே வந்து வராங்க வந்து எனக்கு நிறைய வந்து இந்த கேட்ரிங் பிஸ்னஸில் வந்து நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஒன்றுமே இல்லாமல் நான் இதை ஆரம்பித்தேன். 15 வருஷமாக நான் இந்த வேலையை பார்த்துட்ருக்கேன். பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நடுவில் வந்து என்னோடய கால் வந்து லெக்மெண்ட் டேர் ஆகி ஒரு ஒரு 6 மாதம் ஆப்ரேஷன் முடிஞ்சு 6 மாதம் இருந்தேன். அதுக்கு முன்னாடி சில பல பிரச்சனைகளால் வந்து ஒரு 3 வருஷமாக என் கேட்ரிங்கே க்ளோஸ்டாக இருந்தது. தெரியாமல் அடுத்தது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு தெரியாமல் ரொம்ப என்ன சொல்லுவேன், ரொம்ப என் லைஃப்பில் வந்து ரொம்ப கேள்விக்குறியாக இருந்தது. எனக்கு 3 பசங்க இருக்காங்க. எப்படி நான் வந்து மேனேஜ் பண்ணி என்ன பண்ண போகிறேன்னு தெரியாமல் வந்து தவிச்சிருந்தேன். இப்போ நான் என்னுடைய வாழ்வாதாரம் ஃபஸ்ட்டு நான் வந்து போன வருஷம் ஜூனில் ஆரம்பித்தேன். ஜூனில் ஆரம்பிக்கும்போது நான் வந்து 5000 மாதம் பிறந்தேன். எனக்கு ஒரு ஸ்டார்டிங் 2 கஸ்டமர் வந்தாங்க. 8000 ஆரம்பித்தேன். இன்றைக்கி உண்மையாகவே சொல்லப்போனால் அன்றைக்கி ஆரம்பித்தா உங்களுடைய வீடியோஸ் எல்லாம் பார்த்து இப்போது கடந்த ஒரு 6 மாதமாக நான் வந்து அம்பாளுக்கு வந்து இது பண்ணிகிட்ருக்கேன். முதல் மாதத்துலேருந்து இன்னி வரைக்கும் 2 லட்சம் 1 லட்சம்னு ஆரம்பித்தேன். எனக்கு மாதம் இன்கம் 2 லட்சம்னு ஆரம்பித்தேன். இந்த மாதம் வந்து 3ன்னு ஆரம்பிச்சிருக்கேன். உண்மையாகவே சொல்லப்போனால் அகைன் நான் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 லட்ச ரூபாய்க்கு மேலே சம்பாதிக்கிறேன். இன்றைக்கி என்னோடய கேட்ரிங் இம்ப்ரூவ் பண்ணி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போது இந்த மாதம் 4 லட்சம்னு போட்டிருக்கேன். அதோட நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் ஆகணும் அப்படின்னு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நான் வாராகி அம்மாவுக்கு வந்து ரொம்ப நன்றி செலுத்துகிறேன். நன்றி சகோதரி. இது கேட்கும் போதே அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. இது வந்து சாதாரண ஒரு விஷயம் கிடையாது. ஒரு பொண்ணு அவங்க வந்துட்டு 15 வருஷமாக கேட்ரிங் பிஸ்னஸ் பண்ணுறாங்க. 15 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா நடுவில் கால் முடியாமாயி 6 மாதம் பிஸ்னஸே பண்ணாமல் போய் எல்லாம் போயிடுச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் எந்திரிச்சு உட்காந்து அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணி மாதம் 1 லேக் கிடைக்கணும்னு சொல்லி பண்ணாங்க. 1 லேக் ரீச் ஆச்சு. அதுக்கப்புறம் 2 லேக்ஸ் கிடைக்கணும்னு சொல்லி பண்ணாங்க. 2 லேக்ஸ் ரீச் ஆகி இப்போ மாதம் 2 லேக்ஸுக்கு மேலே நான் இன்கம் எடுத்துகிட்ருக்கேன். இப்போ அந்த 2 லேக்ஸ் மேலே வருது 4 லேக்ஸாக வரணும்னு சொல்லிட்டு மறுபடியும் பேர் கொடுத்துருக்காங்க. அவங்க ஒரு 6 மந்த்ஸாக வந்து பேர் கொடுத்துட்ருக்காங்க. அந்த 6 மந்த்ஸில் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட். 6 மந்த்ஸில் இவ்வளோ பெரிய க்ரோத்துங்கிறது நிஜமாக சாத்தியமே இல்லாத ஒரு விஷயம். வராகி அன்னையினால தான் இத்தனை விஷயங்கள் சாத்தியமாகுது அப்படிங்கிறது எனக்கு சொல்லும் போதே அவ்வளோ பெருமையாகவும் சந்தோஷமாக இருக்குங்க. நல்லா இருக்கட்டும். அந்த சிஸ்டர் இன்னும் மேலும் மேலும் வளரணும், இன்னும் நிறைய வெற்றிகள் அவங்களுக்கு கிடைக்கணும். நம்ம அத்தனை பேரும் பிரார்த்தனை பண்ணிக்கலாம். பஞ்சமியில் நடக்கிற இந்த மிராக்கிள் அத்தனை பேர்த்துக்கும் போய் சேரணும், அத்தனை பேரும் நல்லா இருக்கணும். அது மட்டும் நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கலாம். வராகமூர்த்தி சித்தரையாவுக்கு நன்றிகளை சொல்லுங்கம்மா, அது போதும். இன்றைக்கி நம்ம சொல்ல போகிற இன்ஃபர்மேஷன், பஞ்சமி எப்போ வருது, எந்த டைம் வரைக்கும் இருக்குங்கிறது ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். அதுக்கப்புறம் காரி சித்து நேரம் எந்த டைம்லேருந்து எந்த டைம் வரைக்கும் இருக்குங்கிற அதையும் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு பஞ்சமியோடது பார்க்கலாம். அதாவது
இன்றைக்கி ராத்திரியே பஞ்சமி தொடங்குது. 11:40க்கு வந்து இன்றைக்கி பஞ்சமி தொடங்குது. இன்றைக்கி 11:40க்கு தொடங்கி நாளைக்கு ராத்திரி 1:35 வரைக்கும் நைட்டில் 1:35 வரை உங்களுக்கு பஞ்சமி இருக்குது. நாளைக்கு முழுசாக பஞ்சமி இருக்குது. அதனால் அதுவும் இது வந்து நான் சொன்னேன் இல்லையா, அதிக மாதத்தில் வந்திருக்கு. ஜூன் 16ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு அதிக மாதம் கண்டினியூ ஆகுது, அதிக நாள். அதனால் இந்த டைம்லலாம் நீங்கள் என்ன கேட்டாலும் அப்படியே நடந்துடும். அதனால் மிஸ் பண்ணாதீங்க. ஒரு சின்ன சான்ஸ் கிடைச்சாலும் எதையுமே மிஸ் பண்ணாதீங்க. இந்த டைமில் நீங்கள் என்ன கேட்டாலும் அப்படியே நடக்கும். காரை சித்த நேரமும் இருக்குது. நாளைக்கு காலையில் 5:55க்கு தொடங்கி 6:55 வரை 1 மணி நேரம் காரை சித்த நேரம் நாளைக்கு காலையிலே வருது. நீங்கள் இந்த காரை சித்த நேரத்தை மிஸ் பண்ணாதீங்க. அதிக மாதத்தில் வர காரை சித்த நேரம் அப்படிங்கிறது ரொம்ப பவர்ஃபுல். இந்த நேரத்தில் நான் சொல்கிற விஷயத்தை மட்டும் கரெக்டாக பண்ணிங்கனாலே எது நினச்சி கேட்குறீங்களோ அப்படியே நடத்துகிறோம். இது சித்தர்கள் சத்திய வாக்காக இருக்குது. கண்டிப்பாக இந்த நேரத்தை மிஸ் பண்ணாமல் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த வழிபாடு நமக்கு பண்ணுறதுக்கு தேவையான பொருள் என்னென்னா, உங்கள் வீட்டில் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய செம்பு. அந்த செம்பு வந்துட்டு பித்தளை செம்பாக இருக்கலாம், இல்லை நீங்கள் செம்பு இருக்கும் இல்லைங்களா, செம்பு மெட்டீரியலில் இருக்கிறது அதுவாக இருக்கலாம், இல்லை சில்வராக இருக்கலாம். எந்த மெட்டீரியலாக இருந்தாலும் பரவாயில்ல. நமக்கு வந்து ஒரு கலசம் வைக்கிறது போல் ஒரு செம்பு வந்து வேணும். அது செம்புன்னு சொல்லுவாங்களா, சொம்புன்னு சொல்லுவாங்க. அதுதான் நமக்கு வேணும். நான் பிக்சரில் உங்களுக்கு காமிக்கிறேங்க. இப்போது இதை வச்சு நம்ம என்ன பண்ணணுன்னா, இதுக்கு வந்துட்டு ஒரு சக்தி வாய்ந்த ஒரு தேவ மந்திரம் இருக்குது. வராகியோட தேவ மந்திரம் இது. அதிக மாதத்தில் யார் ஒருத்தங்க இந்த தேவ மந்திரத்தை பயன்படுத்தி இந்த விஷயம் செய்கிறாங்களோ அவங்களுக்கு வெற்றியை தவிர வேறு எதுவுமே பதிலாக இருக்காது. அதுதான் பதிலாக இருக்கும். இப்போ இந்த சொம்பில் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, 3/4 வாசிக்கு அந்த கோடு வந்திருக்கும் இல்லையா, அந்தளவுக்கு 3/4 வாசிக்கு தண்ணியை நிறச்சிக்கோங்க. அந்த தண்ணியில் ஒரு கலசம் வைக்கிறதுக்கு என்னெல்லாம் பொருள் போடுவீங்க, ஏலக்காய், கிராம்பு, மஞ்சத்தூள், அப்புறம் குங்குமம் போடுவீங்க, வாசனை திரவியங்கள் இதெல்லாம் போடுவீங்க. இதெல்லாம் ஒற்றைப்படையில் கலசம் வைக்கிறதுக்கு என்னெல்லாம் பொருள் வேணுமோ அத்தனையும் அதுக்குள்ளே போடுங்க. காசு ஒரு ரூபா மறக்காமல் போடுங்க. மாவிளை வச்சு இதே போல் ஒரு கலசம் ஃபார்மேட்டில் வச்சிடணும். வச்சு அந்த கலசத்துக்கு மேலே தேங்காய்க்கு பதிலாக நம்ம பச்சரிசி வைக்கணும். தேங்காய் வைக்காமல் பச்சரிசி வச்சு அந்த பச்சரிசி மேலே தீபம் வச்சு இதை நீங்கள் வராகி முன்னாடி வச்சாலே வந்து போதுங்க. இந்த மாவிளை அப்படிங்கிறதும் ஒற்றைப்படையாக இருக்கணும். 5, 7, 9 5 தான் எடுப்பாங்க. 5 நீங்கள் எடுத்துக்கோங்க. மாவிளை கிடைச்சா பண்ணுங்கள், கிடைக்கலனாலும் பரவாயில்லை. பச்சரிசியை வச்சு அது மேலே ஒரு நெய் தீபமாக வந்து போட்டுக்கோங்க. இப்படி வச்சுட்டு அந்த கலசத்தை அப்படியே கையில் எடுத்து ஒரு 2 நிமிஷம் வச்சு வராகியோட தேவ மந்திரம் இருக்குதுன்னு நான் சொன்னேன் இல்லைங்களா, இதை வந்துட்டு சித்தர்களும் தேவர்களும் பயன்படுத்தி ஒரு தேவ மந்திரம். நம்மளோட வராகமுத்து சித்தரையோட குறிப்பிலிருந்து இந்த மந்திரமெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அபூர்வ மந்திரங்கள்னு கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் சொல்லுங்கள், வெற்றிகள் நிச்சயம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த மந்திரத்தை இப்போ உங்களுக்கு காமிச்சு தரேன். இங்கே பாருங்கள், இதுதான் வராகியோட தேவ மந்திரம். இதெல்லாம் சொன்னீங்கனாலே வெற்றி தான். வெறும் 9 வாட்டி, அதுக்கு மேலெலாம் நீங்கள் சொல்லவே வேண்டாம். அதிகமாகலாம் டைமே எடுத்துக்க வேண்டாம். 9 வாட்டிக்கு வெறும் 2 நிமிஷம் தான் டைமே உங்களுக்கு தேவைப்படும் இந்த மந்திரம் சொல்கிறக்கு. எப்படி சொல்லணுங்கிறது சொல்லித்தரேன். ஹ்ரீம் பஞ்சமி பூதேசி சக தேவ பிரபாதம் வாஹி வாஹி. அவ்வளோதாங்க. இவ்வளோதான் மந்திரமே. ரொம்ப ஈஸியாக நீங்கள் இதை படிச்சிடலாம். இவ்வளவுதாங்க இந்த மந்திரம். இதை வெறும் 9 வாட்டி சொல்லுங்கள். கண்டிப்பாக ரூல்ஸ் இருக்குது. நான்வெஜ் சாப்பிடக்கூடாது, பீரியட்ஸ் டைமாக இருக்கக்கூடாது. நீங்கள் இந்த வழிபாடு செஞ்சு முடிச்சுட்டு கூட நீங்கள் சாப்பிட்லாம். பட் இதை செய்யறதுக்கு முன்னாடி சாப்பிட வேண்டாம். காரை சித்தி நேரத்தில் பண்ணுங்கள் இதை, சரிங்களா? காரை சித்தி நேரம் முடியறதுக்குள்ளே இந்த விஷயத்தை கட்டாயம் பண்ணுங்கள். சப்போஸ் காரை சித்தி நேரத்தை மிஸ் பண்ணிட்டீங்க, அந்த 1 மணி நேரத்தை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் இந்த பஞ்சமி முடியறதுக்குள்ளே, நாளைக்கு முழுசாக பஞ்சமி இருக்குது, பஞ்சமி முடியறதுக்குள்ளவாச்சு இந்த விஷயத்தை கண்டிப்பாக பண்ணுங்கள். ஏன்னா காரிய சித்தி நேரம் எல்லா நேரமும் நமக்கு கிடைக்காது. அதுவும் பஞ்சமியில் கிடைக்கிறது ரொம்ப அபூர்வமாக கிடைக்கும். அதுவும் அதிக மாதத்தில் கிடச்சிருக்கு. அது வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. அதனால் அந்த நேரத்தில் நீங்கள் செய்யும் போது சாதாரண நேரத்தை செய்கிறத விட ஒரு 100 மடங்கு பலன் அதில் வரும். அந்த பவர் அதில் அதீதமாக செயல்படும். அதனால தான் அந்த நேரத்தை மிஸ் பண்ணாதீங்க நான் சொல்கிறேன். கண்டிப்பாக அந்த நேரத்தில் பண்ணுங்கள். இதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு அந்த கலச தண்ணியை வீடெல்லாம் தெளித்து விடுங்க. நீங்கள் குளிக்கிற தண்ணிக்கு கூட பயன்படுத்திக்கலாம். வாசலில் செடிகளுக்கு ஊற்றுங்க. இந்த மாதிரி முறையில் அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அதில் இருக்கக்கூடிய காசை எடுத்து கலசத்தில் காசு போடுங்கன்னு சொல்லியிருந்தேன். அந்த காசை எடுத்து உங்கள் கல்லாப்பெட்டியில் வச்சுக்கோங்க, இல்லை பர்ஸில் வச்சுக்கோங்க. நல்ல பணவரவு இருக்கும். எதை நினச்சி இதை நீங்கள் கேட்குறீங்களோ, எதுக்காக வேண்டி இந்த வழிபாடு செய்கிறீங்களோ அது அப்படியே நடக்கும். இந்த கலசத்தை எப்போ எடுக்கிறதுங்கிற ஒரு டவுட்டு கூட வரும். நாளைக்கு பஞ்சமி ஃபுல்லாக அப்படியே விட்டுருங்க. பஞ்சமி முடிகிற வரை உங்கள் வீட்லேயே இருக்கட்டும். பஞ்சமி டைமெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அதை எடுத்தால் நீங்கள் போதும். அது வரைக்கும் அது அப்படியே இருக்கட்டும். பச்சரிசியை பொங்கல் வச்சுருங்க, அவ்வளோதான். இதை மட்டும் நீங்கள் செஞ்சுட்டு வாங்க. நீங்கள் அடுத்த வாட்டி எந்த கஷ்டத்துக்காக இதை செஞ்சீங்களோ அந்த கஷ்டம் அடுத்த வாட்டி இருக்காது. வேறொரு விஷயத்துக்கு நீங்கள் செய்வீங்க.
அவ்வளோதாங்க. இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் பல இன்ஃபர்மேஷன் சொல்கிறதுக்கு நான் காத்துட்டே இருக்கேன். உங்கள் அன்பு தோழி ராஜி. தேங்க்யூ ஸோ மச்.